நேர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம தமிழகத்தில் உள்ள மக்களில் பாதி பேருக்கு ஒரு விஷயங்கள் இதுவரை ஒரு கஷ்டமாகவே இருந்திருக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்தையோ அல்லது ஒரு வீட்டையோ நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்காண்டி அந்த பணத்தை சிறுக சிறுக நம்ம சேர்த்து வைக்கிறதுக்கே ஒரு பெரிய டாஸ்காகவே இருக்கும். அந்த பணத்தை கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்சு ஒரு பொருளையோ ஒரு இடத்தையோ நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம பேரில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அதோட ஒரு பெரிய டாஸ்க்கு. அந்த டாஸ்க்குங்கிறது ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போகிறது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறது, அவங்க யாரும் இல்லை, சார்பதிவாளர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம திருப்பி அனுப்புறது, இல்லை மறுநாள் போகிறது, அங்கே பிரிண்டிங் மிஷின் வேலை செய்யலை, இல்லை அது வேலை செய்யலை, இது வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறது, இன்னொன்று நாள் பார்த்தா கவர்மெண்ட் லீவ் வந்துடும். இப்படி எல்லாத்துலேயுமே அது ஒரு டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். இதை தாண்டி லஞ்சம் பைசா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிற செலவோட இன்னும் எக்ஸ்ட்ரா செலவுகளே வரும். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்பதிவாளர் அலுவலகத்துக்கே நம்ம போகாமல் நம்ம நம்ம இடத்தையோ வீட்டையோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ணலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சார்பதிவாளர் அந்த ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்குள்ளே நம்ம போயிட்டு நம்ம ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணிக்கணும். நம்ம ஒரு ஐடியை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஐடிக்குள்ளே போய் அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துனா அது ஈஸியாக நம்ம எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல், எந்த ஒரு செலவும் இல்லாமல், எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். நாளுக்கு நாள் ஒரு இடத்துல போய் நம்ம கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஈஸியாக கவர்மெண்ட் மக்கள் கஷ்டப்படக்கூடாது, அதுவும் இப்போ வந்திருக்க புது கவர்மெண்ட் மக்கள் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுல எல்லா விஷயத்துலையுமே சிறுக ஒரு முன்னெடுப்பை எடுத்து வச்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில் இந்த பத்திரப்பதிவு ரொம்ப மக்கள் மத்தியில் வரவேற்பு பெற்றுக்குன்னே சொல்லணும் தான். அதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு இந்த நேரம், இந்த நாள், ஞாயிற்றுக்கிழமை அல்லது கவர்மெண்ட் ஹாலிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அந்த எதுவுமே கிடையாது. நீங்கள் 24 மணி நேரம் எல்லா நாட்களும், சனி ஞாயிறு அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லா நாட்களும் 365 நாளும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை சார்பதிவாளர் பார்த்துட்டு அது ஓகே அப்படின்னா அதை செக் பண்ணி அவங்களே சைன் போட்டு உங்களுக்கு எந்த நம்பரை நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பரில் உள்ள வாட்ஸ்அப்புக்கோ அல்லது அந்த லாகின் ஐடிக்குள்ளேயோ அந்த சைன் போட்ட அந்த ஸ்கிரிப்ட் வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அடுத்தடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை சார்பதிவாளர் பார்த்துட்டு அதை செக் பண்ணிட்டு அவங்க கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிப்ளை பண்ணுவாங்க. ரிப்ளை பண்ணிவிட்டு அது ஓகே அப்படின்னா அவங்க கையெழுத்து போட்டு அவங்க ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ரிட்டர்ன் பண்ணுறது நீங்கள் உங்கள் லாகின் ஐடிக்குள்ளே போனாலே அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்துக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கே அந்த கவர்மெண்ட் சார்பில் எந்த நம்பரில் நீங்கள் போட்டு பத்திரப்பதிவு பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்துடும். நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒரு வேலையை அலைஞ்சு திரிஞ்சு நம்ம ஒரு வேலையை பார்க்குறத ஈஸியாக கவர்மெண்ட் ஒரு சொடக்கு போடுற நேரத்தில் நமக்கு ஈஸியாக வேலையை முடிச்சு கொடுத்துட்றாங்க. இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரப்பதிவு பண்ணுறதுக்கு முக்கியமான நபர்கள்னு ஒன்று இருக்காங்க இல்லையா, யார் அந்த இடத்த வாங்குறா, யார் அந்த இடத்த விற்கிறா, அவங்க 2 பேருக்கும் சாட்சிகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல, அவங்க எல்லாருக்குமே அந்த சாட்சிகள் சேர்ந்து எல்லாருடைய ஆதார் கார்டு அதில் பதிவிறக்கம் பண்ணணும். பதிவிறக்கம் பண்ணி அவங்க கை நாட்டு, அதற்கப்புறம் அவங்க கருவிழி அந்த ஸ்கேனிங், இது விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு ஏத்தாப்புல நம்மளை ரெடி பண்ணிக்கிறணும். சில விஷயங்கள் நம்ம கஷ்டப்பட்டு பார்க்கறதுக்கு, கஷ்டப்பட்டு ஒரு வேலையை போய் நம்ம அலைஞ்சு, சில பேருக்கு இந்த பத்திரப்பதிவு பண்ணுறதுனாலேயே அவங்கவுங்க வேலைகளுக்கு ரொம்ப தடுமாற்றம் இருக்கும். அந்த தடுமாற்றம் இல்லாமல் ஈஸியாக அந்த வேலை முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொன்று என்னென்னா, இந்த வேலைகள் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். எப்படி இதை அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கும். அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் பக்கத்தில் உள்ள நெட் சென்டருக்கு அப்படி போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை படித்தவங்க அப்படின்னா அவங்கவுங்க வீட்டிலேருந்தே அப்ளை பண்ணலாம். அதை தாண்டி உங்களுக்கு இதில் ஏதோ சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா கவர்மெண்ட் சார்பிலேயே ரொம்ப ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இது கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. அந்த 4ஐயுமே நீங்கள் ஈஸியாக அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு வராமலே நம்ம எந்தெந்த ஆவணத்தை பதிவு செய்யலாம் ஆன்லைனில் அப்படிங்கிறத நான் இப்போ வாசிக்கிறேன். முதல் விற்பனை பானை, ஃபஸ்ட்டு ஸ்டேட் ஆஃப் வியர் பிளாட்டு, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிகளில் பெறும் கடனுக்கான அடமானம் மற்றும் ரசீது ஆவணங்கள், இது எல்லாத்தையுமே ஈஸியாக நம்ம ஆன்லைன்லேயே பதிஞ்சுக்கலாம். பதிவுத்துறை இணையதளத்தில் போய் நீங்களே அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே, ஆதார் கார்டு, கைரேகை, அப்புறம் கருவிழி படலம், இந்த எல்லாத்தையுமே வச்சோம்னா நம்ம ஈஸியாகவே நம்மளே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். பெருசாக கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்க ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7397574067. இன்னொரு நம்பர்
9940446694 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி, ஏன்னா அவங்க வந்து உங்கள் சந்தேகத்தை தீர்த்து வைப்பாங்க. நம்ம இவ்வளோ நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு விஷயம், பல நாள் இதனால பல பேரோட வேலைகள் இது பண்ணியிருந்திருக்கோம். ஒரு எங்கேயுமே நம்மளுக்குங்கிற எந்த வேலையுமே பார்க்க முடியாமல் ஒரு இடத்த வாங்குறதோட அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுறது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்தை வந்து இப்போ இருக்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.